கட்சியின் ஆர்ப்பாட்டம் என்றால் வழக்கு உறுதி, சிறை உறுதி, காவல்துறை அதிகாரிகளின் அட்ராசிட்டிஸும் உறுதி என்று தெரிந்தும் இந்த தர்மபுரி மண்ணிலே மக்களை பாதிக்கக்கூடிய மதுபான கடைக்கு எதிராக போராட திரண்டிருக்கும் எனதருமை நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கும், மிக குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சொந்தங்களுக்கும் முதல்
நான் கேட்கிறேன், உங்க அப்பா கருணாநிதி செத்ததுக்கு அவரோட உடம்ப மெரினால மட்டும்தான் புதைக்கணும், வேற எங்கேயும் புதைக்க கூடாதுன்னு நட்ட நடு ராத்திரியில நீதிமன்றத்தை தட்டி உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வாங்க தெரியுதுல, விரைவா தீர்ப்பு வாங்க தெரியுதுல. அதே மாதிரி இந்த வழக்கையே சீக்கிரமா நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? உங்க அப்பனுக்கு ஒரு நியாயம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயமா? இந்த கேள்வி வருதுல, என்ன நிர்வாகம் செய்றீங்க நீங்க, என்ன ஆட்சி செய்றீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. உங்க அப்பாவுக்காவது கதை வசனம் எழுத தெரியும், உங்க அப்பா கருணாநிதிக்காவது திரைக்கதை வசனம் எழுத தெரியும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில 2021 இருந்து 24 வரைக்கும் சொல்றேன், இந்த 3 ஆண்டு ஆட்சியில கருணாநிதியோட மகன் ஸ்டாலினுடைய திறமையாக நாம் பார்க்கிறது 2 விஷயம் தான். ஸ்டாலினோட திறமை 2 தான். ஒண்ணு காசு கொடுத்து ஓட்டு வாங்க தெரியும், இன்னொன்னு கள்ளத்தனமா ஓட்டு கேட்க தெரியும். இத 2 தவிர ஸ்டாலினுக்கு தகுதி திறமை ஏதாவது இருக்கா? திமுக காரங்க நீங்க சொல்லுங்கப்பா, என்ன திறமை இருக்கு, என்ன நிர்வாகம் இருக்கு? புகார் அளிக்க போனா எஃப்ஐஆரே பதிவு பண்றது இல்ல. கேட்டா என்ன சொல்றது? எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படல, தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொல்றது வெட்கமா இல்ல? இப்படி ஒரு நிர்வாக முறையா? பக்கத்து நாடு வங்கதேசம்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல ஒருத்தர் தலைமை ஏற்றிருக்காரு. பெண்களுடைய பொருளாதாரத்துல மிக முக்கியமான ஒரு பங்காற்றிருக்காரு. பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறன்னு சொல்லி அதுக்காக உழைச்சி நோபல் பரிசு பெற்றிருக்காரு பொருளாதார அறிஞர் முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர். இங்க ஒரு தேசம் இருக்கு, எங்க தேசம், எங்க தமிழ்நாடு. எங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? 87 கூட்டல் 9 107 சொல்லி அடிப்படை கூட்டல் கணக்கு கூட தெரியாத ஒரு அறிவு கட்டம் முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு முதலமைச்சராக மாற்றி வைத்திருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உழைப்பில் சிறந்த தமிழ்நாடு, வளத்தில் சிறந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுக்கு போயும் கருணாநிதி மகன் ஸ்டாலினா முதலமைச்சரே. மக்கள் சிந்திக்கணும், உண்மையும் நேர்மையாக உழைத்து வரி கட்டக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலினா முதலமைச்சரா இருக்கிறது. இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி இருக்குல்ல. இவரே எப்படின்னா, இவரோட மகன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு பெரிய கேள்விகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒண்ணுதான். யாருக்காக இந்த F4 கார் ரேஸ்? யாருக்காக ஐயா உதயநிதி அவர்களே? யாருக்காக இந்த கார் ரேஸ்? யாருக்காக? எத்தனை கோடிகள், எத்தனை செலவுகள் ஐயா உதயநிதி? இந்த F4 கார் ரேஸ் யாருக்காக? எந்த சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருங்க, 38 மாவட்டங்கள்ல எந்த மாவட்டத்துல யாரோ ஒருத்தர் இப்படி போராடி எங்களுக்கு சென்னையில F4 கார் ரேஸ் வேணும்னு சொல்லி யார் போராடினா? அதே நேரத்துல தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் ஆட்சியரை பார்த்து, ஆணையாளரை பார்த்து எங்களுக்கு மதுபான கடை வேணாம், டாஸ்மாக் கடை வேணாம்னு சொல்லி எத்தனை மனுக்கள் கொடுக்குது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க எத்தனை போராட்டம் பண்ணிருப்போம், எத்தனை முறை ஆட்சியை பார்த்து மனு கொடுத்திருப்போம். நாங்க போராடுறோம் டாஸ்மாக் கடையை வேண்டாம்னு சொல்லி, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல. யாரோ ஒரு தனிநபர் அழுத்தம் கொடுக்குறாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால F4 ரேஸா? யார் வரி பணம்? உங்க தாத்தா கதை வசனம் எழுதி சம்பாதிச்ச வரி பணமா? சம்பாதிச்ச காசா? மக்கள் கட்டுற வரி பணம். மக்கள் கட்டுற வரி பணத்துல விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்க என்ன செய்யணும்?
இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த மக்களுக்கான உரிமைகள் மீதும் அன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. அவர்களுக்கு வாக்களிக்கிறதுல இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனை சரி, ஓட்டுக்கு 1000 ரூபாய், லட்டுக்குள்ள மூக்குத்தி, இது போதும். லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஓட்டுக்கு 1000 ரூபாய், பிரியாணி, இது இருந்தா போதும். காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராம ஓட்டுக்கு காசு வாங்கி வாக்களிச்சா ஸ்டாலின் தான் கட்டிட்டாலும் சாமி. ஒரு முறை சொல்றேன், ஓட்டு காசு வாங்க மாத்தி வாக்களிச்சு பாருங்க. என்ன கூட்டு பாருங்க. எங்களை சொன்னாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா பிஜேபி உள்ள வந்துடும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா பிஜேபி உள்ள வந்துடுறாங்க. 5 வருஷமா ஏமாத்துறாங்க. 5 வருஷமா ஏமாத்துறாங்க. இந்த ஆகஸ்ட் 15க்கு கடைசியில நாடகம் ஆடி மக்களை ஏமாத்தி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரே பிஜேபிக்குள்ள புகுந்துட்டாரு. வெறும் 1/2 விழுக்காடு கூட வாக்கு எடுக்காத 0.45 விழுக்காடு தான் தேமுதிக 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த கட்சி ஆளுநருடைய தேநீர் விருந்துக்கு போலாம். ஆனா 8 விழுக்காடு வாக்கு எடுத்து எந்த கூட்டணியும் இல்லாம சாதி மதம் பார்க்காம வெறும் தமிழர் என்று நினைத்தால் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி நின்ன நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு ஆளுநர் தேநீர் விருந்துல அழைப்பு கிடையாது. இவ்வளவுதான் அரசியலே. மொத்த அரசியலே தான். அப்ப என்ன நடக்குது? ஆளுநர் அழைப்பு கொடுக்கிறார். இல்ல அடுத்து ஸ்டாலின் சொல்றாரு, நாம் தமிழர் கட்சிக்காரனை கூப்பிடாதீங்க, அதுக்கு அண்ணாமலையை கூப்பிடுங்க. ஏன்னா அவரே ஒரு தத்தி. அவருக்கு பிறந்த ஐயா உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு தத்தி. உதயநிதிக்கு ஆப்போசிட்டா யாரை நிப்பாட்டலாம்? சீமானனை நிப்பாட்டினா சீமானனை ஒரே அடி அடிச்சு வீழ்த்திடுவாரு. அப்ப ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலையை கொண்டு நிறுத்துவோம். 2 பேர் மோதிக்கிட்டோம். யார் வெற்றி பெற்றாலும் 2 பேர் தத்தி தான். தமிழ்நாடு மக்கள் எப்படினாலும் நாசமாத்தான் போவாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு தொலைநோக்கு பாதையில போயிட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணுதான். அனைத்து கட்சி கூட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா இருக்கக்கூடிய எங்களை நீங்க கூப்பிடாம போலாம். ஆனா ஆளுநர் தேநீர் விருந்துல எங்களை கூப்பிடாம போலாம். ஆனா 2026 சட்டமன்றத்துல உங்களுக்கு முன்னாடி நின்று உங்க அப்பா பண்ணத நீங்க பண்ணத தோலுரிச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி சட்டமன்றத்துல எடுத்து பேசல, அன்னைக்கு நீ எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் பாக்குறேன். எங்களை எவ்வளவு தடுக்கிறீங்க. இதுதான் வெறியாகுது. ஒண்ணுதான். என் அன்பார்ந்த மக்களுக்கு சிந்திச்சு பாருங்க. என்ன இருக்கு, என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு. இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? கருணாநிதியுடைய மகள் கனிமொழி கருணாநிதி சொன்னாங்க, நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி பேசினாங்க. இந்த மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், முதல்ல கண்ணீரை கூட நம்பிடலாம். ஆனா கருணாநிதி வாரிசுகள் வடிக்கக்கூடிய கண்ணீரை மட்டும் நம்பிடக்கூடாது. ஸ்டாலின் சொன்னாரு மதுபான கடைகளை மூடுவேன்னு. கனிமொழி கருணாநிதி சொல்றாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், மதுபான கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. மூடுறீங்களா? திறந்துட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய ஆதரவை எதிர்த்து திறந்துட்டு இருக்கிறீங்க. அது இந்த பகுதியில, தர்மபுரி பகுதியில நாம இப்ப நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ள 5 மதுபான கடை இருக்கு. தேவையா? யார் கேட்டா? தமிழன் எப்பயுமே குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த போதையிலே இருக்கணும். அந்த கருணாநிதி போதையிலே இருக்கணும். கருணாநிதியை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. கருணாநிதியை விட்டு வெளியே வந்துட்டா கருணாநிதியை தூக்கி போட்டு மிதிச்சுவான் தமிழன். அதனால அந்த மது போதையே வச்சு எங்களை கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. இதை எங்கள் அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் சொன்னது மாதிரிதான். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவோம். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் எங்களுக்கு வாக்களிக்கலனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு உங்க வாக்கை விட நீங்க வாழுகின்ற வாழ்க்கை தான் முக்கியம். உங்களை நம்பி இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை முக்கியம். உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை தான் முக்கியம். யாரு காய்ச்சலா நினைக்கிறீங்க? இந்த மதுபானத்துல யாரு காய்ச்சினாங்க? இந்த இப்ப இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள், எம்பிக்கள், இவங்களுடைய பினாமிகள் சாலை காய்ச்சிட்டு இருக்காங்க. டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜேந்திரன் மன்னார்குடியில கிங்ஸ் டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நடத்துறாரு. கனிமொழி அம்மா நடத்துறாரு. இப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் இழுத்து மூடனா தமிழ்நாடுக்கு ஒரு
இந்த டாஸ்மாக் மூலமாக விற்பது எத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம்பா. மெத்தில் ஆல்கஹால் என்ன கெட்டது கிடையாது, எத்தில் ஆல்கஹால் ஒன்றும் நல்லது கிடையாது. ரெண்டுமே ஆல்கஹால் தான். கள்ளச்சாராயம் குடிச்சா ஒரு வாரத்தில் சாவு. டாஸ்மாக் சாராயம் வித்தா, டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சாராயத்தை குடிச்சா 7 நாள்ல சாவு. ரெண்டுமே சாவு தான். எவ்வளவு சீக்கிரம் போறோம்ன்றதானே இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லவரா நினைச்சுக்கிறாரு. கள்ளச்சாராயம் காய்ச்சது சட்டப்படி குற்றம், கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டப்படி குற்றம். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் நிதி. அப்ப சட்டப்பூர்வமாக சட்டத்திற்கு புறமாக நடக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்திற்கு நீங்களே காசு கொடுத்து ஊக்கப்படுத்துறீங்க, ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா? கேவலமா இல்ல? இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்துவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மானம் இருந்தா, வெட்கம் இருந்தா வேதனை படணும். ஐயோ இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உங்களுக்கு வராது, அதெல்லாம் உங்களுக்கு வராது. இதுதானே ஒட்டுமொத்தமா இங்க சொல்றாங்கல்ல, 40க்கு 40 நாங்க பெற்றுட்டோம், 40க்கு 40 பெற்றுட்டோம். அதுக்கான வெற்றி ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். வெற்றி ரகசியம் என்ன இருக்கு? ஓட்டுக்கு 1000 ரூபாய் காசு, தேர்தல் முடிகிற வரைக்கும் சாமியான போட்டு ஒட்டுமொத்தமா சோறு வாங்கி மக்களுக்கு கொடுக்குறது. இதான் வெற்றியின் ரகசியம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி இவங்க திமுக காரங்க கொள்கை குண்டுகள் மாதிரியும், அந்த கொள்கைகளை மக்கள் முன்னாடி எடுத்து உரைச்ச மாதிரியும், அந்த கொள்கைகளுக்காக மக்கள் இவங்களுக்கு வாக்களிச்ச மாதிரிலாம் பேசக்கூடாது. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு திமுகவுக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கிறாங்க? காசு தவிர காசு கொடுக்காம இந்த தேர்தலை நீங்க சந்திக்க முடியுமா? 1957 இருந்து திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திச்சதே கிடையாது. இவங்க சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, டெபாசிட் போச்சு, ஒரு கவுன்சிலர் கிடையாது, வார்டு கவுன்சிலர் கிடையாது. ஏன் நானாவது ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி இல்லாம, வாக்குக்கு காசு கொடுக்காம, சாதி மதம் பார்க்காம, கோட்டர் பிரியாணி கொடுக்காம நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறோம்.
நாட்டிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான். ஐயா ஸ்டாலின் அவர்களே, எங்க காசு எடுத்துக்கோங்க, மக்களுடைய வரிப்பணம் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கு போய் சுற்றுப்பயணம் செய்யுங்க. எந்த மாநில அரசாங்கம் மக்களை கொள்ளுகின்ற சாராயத்தை தானே விற்கிறது என்று பார்த்து சொல்லுங்க. எந்த மாநில அரசாங்கம் சாராயத்தை தானே விற்கிறான்? எந்த மாநில சட்டமன்றத்தில் மாநிலத்தின் அமைச்சர் முதலாம் ஆண்டு சாராய வருமானம் 33,000 கோடி, அடுத்த ஆண்டு 36,000 கோடி, அதுக்கடுத்த ஆண்டு 45,000 கோடி, இனிமேல் நாங்கள் 50,000 கோடி சாராய வருமானத்தை பெருக்குவோம் என்று எந்த மாநில அமைச்சர் தன்னுடைய சட்டமன்றத்தில் பேசுறாங்க? இந்தியா முழுக்க சுத்தி பார்த்துருவாங்க. இந்த பைத்தியக்காரத்தான் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்தில் நடக்காது. எந்த மாநிலத்தில் நடக்காது. அரசாங்கமே டாஸ்மாக் விற்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. இந்த லட்சண கருணாநிதி ஆட்சி முறைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த ஆட்சி முறைக்கு பேர் திராவிட மாடல். திராவிட மாடல் ஆட்சி முறையை தான் ஐயா ஸ்டாலின் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆட்சி முறை செய்யறதுக்கு நீங்க பேசாம கான்கிரீட் போட்டு கரும்பு காட்டுக்குள்ளே போயிருக்கலாம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில கொடி ஏற்றி இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. இப்படிதான் போயிட்டு இருக்கு. மக்கள் இங்க ஒண்ணு சிந்திச்சு பார்க்கணும். மால்கம் எக்ஸ் சொல்றான், கருப்பின அமெரிக்கர்கள் விடுதலைக்காக போராடிய மால்கம் எக்ஸ் சொல்றான், crime existed only to the extent law cooperate with it. சட்டம் எதுவரை ஒத்துழைக்கிறதோ அதுவரை தான் குற்றங்கள் நடைபெறும். இங்க குற்றவாளிகளை ஆட்சியாளர்களை வைத்தா சட்டங்கள் அவர்கள் ஏற்றுவதாக இருக்கும், குற்றங்கள் குறையாது. இங்க ஆட்சியாளரே குற்றவாளி, அப்புறம் எப்படி சட்டம் குறையும்? மக்களுக்கான சட்டங்கள் எப்போ ஏற்றப்படும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது? மக்கள் மாறுங்க. தமிழ்நாட்டில் இல்லாத வளமே கிடையாது. இறுதியாக நான் சொல்றேன், வள்ளுவர் சொல்றாரு, ஈன்றால் முகத்தையும் இன்னாதால் என்றமற்ற சான்றோர் முகத்து களி அப்படின்னு சொல்லி. பெற்ற தாய் தன் மகன் செய்யக்கூடிய அத்தனை குற்றங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதே மகன் கல்லறிந்து விட்டு மயங்கிய நிலையில் வீட்டுக்கு வந்தால் பெற்ற தாயாலே சகித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. பெற்ற தாயாலே சகித்துக் கொள்ள முடியாத ஒரு குற்றம் இருந்தால் கல்லருந்துவது, மதுபானம் அருந்துவது. பெற்ற தாயே மன்னிக்க முடியாத குற்றம் என்றால் ஊர்க்காரங்க, சான்றோர்கள், இவங்களெல்லாம் எப்படி வந்து இந்த கல்லருந்துவதை சகித்துக் கொண்டிருப்பார்கள் என்று திருவள்ளுவர் கேட்கிறார். அதேதான் இங்க ஆதரவு நல்லாம்பட்டி மக்கள் கிட்ட நான் சொல்ல விரும்புறது. காசு கொடுப்பாங்க, 300 ரூபாய் காசு கொடுப்பாங்க. 100 பேர் கூப்பிட்டு போவாங்களா? 100 பேர் 300 ரூபாய் காசு, 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் இருந்தா இங்க ஒரு டாஸ்மாக் கடையை திறக்கலாம் அப்படின்னா எத்தனை பெண்களுடைய கணவன்மார்கள் பாதிக்கப்படுவாங்க, எத்தனை பிள்ளைகளுடைய அப்பா அம்மார்கள் பாதிக்கப்படுவாங்க. கள்ளக்குறிச்சியில ஒரு மகன் கேட்கிறானே, 13-14 வயசு பையன், 8ஆவது படிக்க நினைக்கிறேன், அவன் அப்பா இறந்துட்டாங்க. நம்மளை பார்த்து கேட்கிறான், 4 நாள் எனக்கு பள்ளிக்கூடம் திறக்க போகுது, எனக்கு புத்தகம் வாங்கி தரேன், புத்தக பை வாங்கி தரேன் எங்க அப்பா சொன்னாரு, இன்னைக்கு எங்க அப்பா வந்து இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த பையனோட கேள்விக்கு திமுகவுக்கு வாக்களிச்ச, திமுகவின் உதயசூரியன் சின்னத்திற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியுமா? முடியாது. கள்ளச்சாராயம் தொடர்கதை. இதுக்கு முன்னாடி விழுப்புரம் செங்கல்பட்டுல இருந்தது, இப்போ கள்ளக்குறிச்சி நடக்குது. இன்னைக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். இப்படி தொடர்கதையாவே மாறிட்டே இருக்கும். திமுக தொடர்கதையா இருக்க வரைக்கும் கள்ளச்சாராயம் தொடர்கதையாவே இருக்கும். சாராயத்தை ஒழிக்கணும், சாராயத்திற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்றால் திமுகவிற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும். திமுகவிற்கு முடிவுரை எழுதக்கூடிய தெம்பும் திராணியும் தகுதியும் படைத்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை அன்பார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இறுதியாக நாங்கள் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, தமிழ்நாட்டில் இல்லாத வளங்களே இல்லை. வள்ளுவர்